வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். பால் ஹேமனும் ஓபா ஃபெமியும் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய செய்தி கிடச்சிருக்குது. அதே போல் மணி த பேங்க் 2026 எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டும், ஸ்மாக்டவுனில் இந்த வாரம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ப்ரிவ்யூ, இதெல்லாம் பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிப்பில் மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. WWE பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கும் பார்ட் 3 மேட்சை இப்போ சம்மர் ஸ்லாமில் நடத்துகிறாங்க. பார்ட் 1 மேட்ச் ரெஸ்ல்மேனியாவில் நடந்தது. பார்ட் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் இட்டாலியில் நடந்தது. இந்த மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நடக்குது அப்படிங்கிறத தாண்டிலும் இது ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச். 3 பக்கமும் கூண்டு இருக்கும், கூண்டுக்குள்ளே வெப்பன்ஸ் இருக்கும், மாறி மாறி சண்டை போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான மேட்சாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதை விட நல்லா கொண்டு போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் இருக்குது. சரி, இந்த மேட்ச் ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச் அப்படிங்கிறத தாண்டிலும் பிராக் லெஸ்னருடைய கடைசி மேட்சாக இருக்குமா அப்படிங்கிறது பல பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பிராக் லெஸ்னர் கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு அப்புறமா ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச்சில் சண்டை போடுறாரு. கடைசி அண்டர்டேக்கர் கூட சண்டை போட்டார்ல. சரி, இந்த மேட்ச்சில் ஒருவேளை பிராக் தோத்து விட்டால் என்ன ஆகும்? இப்போ பால் ஹேமன் இருக்கிறார்ல, அவருக்கு பிராக் லெஸ்னர் மட்டும் இல்லைங்க, அவருக்கு விஷன் டீமும் இருக்குது. அதனால் பிராக் லெஸ்னர் வராத பட்சத்தில் அவர் விஷன் டீமு கூட பயணிக்கிற மாதிரி வீக்லி காட்டுறாங்க. ஆனால் விஷன் டீம் இப்போ அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. செத்து எப்போ போனாரோ அதோட விஷன் டீமும் செத்து போச்சு. கிரவுண்ட் பிரேக்கரை விட்டு விலகிற மாதிரி பால் ஹேமனை காட்டிக்கிட்டே வராங்க. காட்டுறதுன்னு அதுவே நடந்து போயிடுச்சு. அதுவே இன்னொரு பக்கம் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா பீஸ்டாக மாறுவது எப்படி அப்படிங்கிறத ஓபா ஃபெமிக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரியும் ஓபா ஃபெமி அடுத்த பீஸ்ட் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத இப்போதைக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு. பிராக் லெஸ்னருடைய ரிட்டையர்மெண்ட் ரெஸ்ல்மேனியாலே ஒரு ஹிண்டிங்காக கொடுத்தாங்க. சரி, அதோட பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கரியரை விட்டே பிராக் லெஸ்னர் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் நினச்சோம். ஆனால் மீண்டும் பிராக் லெஸ்னர் வந்தது ஒரு அதிசயம் தான். இப்போ என்ன விஷயம்னா, இந்த வருடம் சம்மர் ஸ்லாமோட பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவார் அப்படிங்கிற செய்தி பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது. மேக்ஸிமம் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா வரைக்கும் தக்க வைக்கலாம். ஆனாலும் பிராக் லெஸ்னரை நம்ப முடியாது. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பால் ஹேமன் சொன்னதை நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை நம்ம சேனல்லே சொன்னோம். பிராக் லெஸ்னருடைய மனநிலை எப்படிங்கிறத கணிக்க முடியல. திடீர்னு ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொல்கிறாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் கூட கொஞ்ச நாள் சண்டை போடணுங்கிறாரு. அவருடைய மனநிலையை யாராலையுமே கணிக்க முடியல. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ரெஸ்ல்மேனியான்னு சொல்லியிருப்பாரு. எஸ், ரெஸ்ல்மேனியாவில் தோற்றதுக்கு அப்புறமா எமோஷனலாக அழுதி ஷூவெல்லாம் கலத்திருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை சொல்கிறாரு. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருடைய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது மேபி சம்மர் ஸ்லாமில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சரி, அவர் ஒருவேளை பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா வரைக்கும் இருந்தாலும் அதுக்கப்புறமா பிராக் லெஸ்னர் இருக்க மாட்டார். பால் ஹேமனோட வேலை சும்மா இருக்கணும், அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட் தேவையில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா பால் ஹேமனையும் ஓபா ஃபெமியும் ஒன்று சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. இது நடந்தால் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஓபா ஃபெமி மாதிரியான பெரிய ரெஸ்லர் ஆங்கிலம் நல்லா பேசுகிறாரு. ஆனால் அவர் ஒரு நைஜீரியன். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்லாங்கில் தான் பேசுவார். பர்ஃபெக்டான ஆங்கிலத்தில் பேச முடியாது. ரோமன் டென்ஸ் ஆரம்ப காலத்தில் தயங்கும் போது இதே பால் ஹேமன் தான் பார்த்தீங்கன்னா கை கொடுத்து நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து அவர் நல்லா பேச வச்சார். அதே நேரத்தில் இப்போ ஓபா ஃபெமிக்கும் பால் ஹேமன் தேவை. பால் ஹேமன் ஒருவேளை பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கு அப்புறமா எந்த விதமான கிளைண்ட்டும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக WWE பார்த்தீங்கன்னா ஓபா கூட கிளைண்ட் பண்ணலாம். ஒரு கருப்பின ரெஸ்லர் கூட இதுக்கு முன்னாடி பால் ஹேமன் கிளைண்டாக இருந்திருக்காரா? சுற்றி முற்றி பார்க்கும்போது இல்லை. ஆனால் இந்த தடவை இருந்தால் நல்லா தான் இருக்கும். பிராக் லெஸ்னருக்கு பதிலாக ஓபா ஃபெமி கூட தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஆளுகிட்ட மைஸ்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னது தான், பால் ஹேமனுக்கு வேறு வழியே இல்லை. ஒருவேளை பிராக் லெஸ்னர் இல்லை அப்படின்னா அவர் கண்டிப்பாக அடுத்ததாக ஒரு கிளைண்ட்டை தேடி ஆகணும். அதை ஓபா ஃபெமியாக இருக்கலாமே. ஏன்னா ஓபா ஃபெமிட்ட பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மாதிரியான உடம்பு இருக்குது, பீஸ்ட் மாதிரி சண்டை போடுற திறமை இருக்குது. அவர் ஹெவி வெயிட் மெட்டீரியலாக ஒரு மெயின் இவெண்டராக அடுத்த பீஸ்டாக கொண்டு போகிறதுக்கான அனைத்து தகுதிகளும் அவர்கிட்ட இருக்குது. அதனால் பால் ஹேமன் மற்றும் ஓபா ஃபெமியை ஒரே காம்பினேஷனாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கான விளக்கம் நமக்கு சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் தான் தெரியும். ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று பிராக் தோத்துட்டாருன்னு வைங்களேன், ஓபா ஃபெமியோட கையை தூக்கி இவன் தாங்க அடுத்த பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு போயிடுவார். இல்லாட்டா ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கொடுத்து பால் ஹேமன் ஓபா ஃபெமி கூட சேர்ற மாதிரி காட்டலாம். அப்படி சேர்ற மாதிரி இருந்தால் ஓபா ஹீல் கேரக்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை WWE பண்ண வைப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
எக்கச்சக்க பேர் கமெண்ட் செக்ஷனில் ரெண்டு கேள்வி. ஒன்று, உங்களோட எடிட்டிங் ஆப் என்ன? நான் கெயின் மாஸ்டர் தான்ப்பா யூஸ் பண்ணுறேன், நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மணி இந்த பேங்க் எப்போ நடக்கும்? வழக்கமாக ஜூன் மாதமே மணி இந்த பேங்க் நடக்கும், சம்மர் ஸ்லாமுக்குள்ளே கேஷிங் நடக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். உமன்ஸ் மணி இந்த பேங்கோ மென்ஸ் மணி இந்த பேங்கோ ஏதாவது ஒன்று கேஷிங் நடக்கும். ஆனால் நாட்கள் கடந்து போயிடுச்சு, இன்னும் மணி இந்த பேங்குக்கான பேச்சே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. ஆக்சுவலி டபிள்யூ பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் டபிள்யூடைய மணி இந்த பேங்கை இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் செப்டம்பர் மாதம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் அஃபிஷியல் போஸ்டர். இதை சமீபத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அது அஃபிஷியல் போஸ்டரில் யாரெல்லாம் இருக்காங்க கேட்டிங்கன்னா, சோல்ட்ரூக்கா, இயோ ஸ்காய், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ், பெண்டா, இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மென்ஸுக்கான மணி இந்த பேங்கில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 2.5 மாதம் இருக்குது. வழக்கமாக சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே நடக்க வேண்டிய மணி இந்த பேங்க் இந்த வருடம் ரொம்ப தள்ளி போயிடுச்சுல. அதுக்கு காரணம் நியூ ஆர்டரில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெஸ்லிமனியா நடத்துகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலாக மணி இந்த பேங்க் அந்த இடத்துல நடத்துகிறோன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாட்கள் தள்ளி போய், வருடங்கள் தள்ளி போய், இப்போ பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் ஜூலை மந்த் நடக்க வேண்டியது ரொம்ப தள்ளி போய் எவ்வளோ நாள் ஆயிடுச்சுல. சரி, இந்த வருடம் மணி இந்த பேங்க் கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் போகாது. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக நாட்கள் தான் தள்ளி போயிருக்குது. மணி இந்த பேங்குக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ எதிர்பார்ப்பாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மணி இந்த பேங்க் இந்த வருடம் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த போஸ்டரில் இருக்கிற 4 பேரில் யாராவது வெற்றி பெற்றால் நல்லா இருக்குமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். காலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை ஸ்மாக்டவுன் நடக்க போகுது. 2 hour ஷோ தான். இந்த ஸ்மாக்டவுனில் அதிகாரப்பூர்வமாக ஒரு சில மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் அஃபிஷியல் செக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போன வாரமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். கோடி ரோட்ஸுக்கும் சிஎம் பங்குக்குமான ஒரு கான்டாக்ட் செக்மெண்ட் நடக்க போகுது. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கும் அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் சம்மர் ஸ்லாமுடைய மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் இவங்க 2 பேருமே டேக் டீமாக இணைந்து குந்தர் கூடயும் சாமி ஜெயின் கூடயும் மோத போகிறாங்க. சாமி ஜெயின் இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் சாட்டர்டே வந்து நடக்கிறதுனால அதுக்கான ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் நடக்கும்னு சொல்லப்படுது. இந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மேட்ச் நடக்குது. அதனால் கடைசி ஸ்மாக்டவுன், அதனால் இவங்களுக்கு கான்ட்ராக்ட் சைனிங் ஒரு நடக்கும். போன வாரம் நியூ யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் ட்ரிக் வில்லியம்ஸ். அதே நேரத்தில் பேரன் கார்பன் அட்டாக் பண்ணியிருப்பார். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? இதை சம்மர் ஸ்லாமுக்காக ஸ்டோரியாக கொண்டு போக போகிறாங்களா? ஆல்ரெடி எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்கு நிற்கிறாங்க. இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்போடைய அடுத்த பிளான் என்ன? பேரன் கார்பன் திருப்பி வந்துட்டார். அவருடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன இப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் மற்றும் ட்ரிக் வில்லியம்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ராஜ் ஜென்ரல் மேனேஜர் தான் ஸ்மாக்டவுன் ஹேண்டில் பண்ண போகிறாரு. போன வாரம் குந்தர் பார்த்தீங்கன்னா கடுமையாக ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் நிக்கோலஸை அட்டாக் செய்ததனால் அவர் வந்து வரப்போகிறதில்ல. குந்தருக்கு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் கூட சேர்ந்து டாக் டீமாக விளையாடுறாரு. அதை பற்றி ஏதாவது 1-2 வார்த்தை பேசுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். போன வாரம் நாளை பார்த்தீங்கன்னா எலைனேட் ஜேக்கப் ஃபாட்டோ அட்டாக் பண்ணி 6 man டாக் டீம் மேட்சுக்காக சேலஞ்ச் பண்ணியிருப்பார். அதுவும் இவருடைய டாக் டீம் பார்ட்னர் சோலோ சிகாவா அண்ட் ராய்ஸ்கி, அதுவும் பிளட் லைன் எதிர்த்து மோத போகிறாங்க. அதனால் இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி லைன் கொண்டு போவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலைனேட் கூட சோலோ சிகாவா சேர்ந்துருக்கிறாரு. இதை பற்றி ஏதாவது பேசலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதை தவிர்த்து லாஸ்ட் வீக் ஷார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸுக்கு கையை உடைக்கும் போது அவங்க ரொம்பவே எமோஷனலாக இருப்பாங்க. அதுலேயும் அலெக்சா பில்ஸ் இன்னும் ஒரு சில வாரங்கள் ஸ்மாக்டவுனுக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேட் கார்களை எதிர்த்து இப்போது ஷார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸாக மோதி ஆகணும். அதுவும் இவங்களுக்குள்ள சம்மர் ஸ்லாமில் மேட்ச் நடக்கும்னு எதிர்பார்க்கறதுனால சம்மர் ஸ்லாம் மேட்சை பற்றி இவங்க 2 பேரும் பேசலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில செக்மெண்ட்டும் மேட்சும் ஸ்மாக்டவுனில் நடக்கும். இந்த வாரம் ஸ்மாக்டவுனை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பர்ஸ்.